நான் உங்கள் ராஜேஷ் கலையரசி. இன்றைக்கி நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருந்தேன். பாலியல் வன்கொடுமையை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தை அந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்குன்னா, பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிகரிச்சுட்டே போகிறதுனால குற்றங்கள் குறைவதற்காக யார் யார் பாலியல் வன்கொடுமை குழந்தைங்களை சாவடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கை முன் வச்சுருந்தேன். அதனால் நான் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் இருக்கேன். என்னோட இவ்வளோ பேர் இருக்காங்க. சட்டமும் சர்க்காரும் யாருக்காக? இதுதான் எங்களுடைய கேள்வியே. ஐயா நீதியரசரே எங்களுக்கு நீதி வழங்கும். ஒரு பட்டப்புள்ளி எங்கள் வீட்டில் இருக்குது, எல்லார் வீட்லேயுமே ஒரு பொட்டப்பிள்ளை இருக்குது. அந்த பொட்டப்பிள்ளைக்கான பாதுகாப்பு இன்னமும் எதுவுமே முழுமையாக இல்லை. எந்த ஒரு குழந்தைக்குமே முழுமையாக கிடையாது. இன்னமும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஐயா முதல்வர்களுக்கு எனக்கு என்னுடைய வேண்டுகோள், இது நான் உங்ககிட்ட வைக்க வேண்டிய வேண்டுகோளே கிடையாது. என்னுடைய கேள்வி, என்னுடைய நியாயம் நீதியரசர்கள் கையில் மட்டும்தான். ஏன்னா அவங்க கையில் மட்டும்தான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் மரண தண்டனை ஒன்று இருக்குது. அது அமலுக்கு கொண்டு வரல, இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. நடைமுறைகள் கொண்டு வந்தால் தான் குற்றங்கள் குறையும். படிப்படியாக கிடையாது, ஒரு முழுசாகவே குற்றங்கள் குறையும். அந்த குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு யார் யார் கொள்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் சுத்தமாக இருக்காது. இதுதான் என்னுடைய கோரிக்கை. தயவுசெய்து நீதியரசரே எங்களுக்கு நீதி வழங்கும். நன்றி, வணக்கம்.